வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலைக்கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தலைக்கறி கழுவி எடுத்தாச்சுங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிங்க நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடிங்க 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கு இடையில் நம்ம குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாங்க. வானலில் எண்ணெய் ஊற்றிங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு 2 வரமிளகாய், கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கிட்டுங்க. 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு பெரட்டி அரை மூடி தேங்காய் எடுத்து மிக்சியில் வச்சுருக்கோங்க. அது கூட இந்த மசாலாவை போட்டு அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அப்புறம் வானலை வச்சுக்கலாங்க. வானல் வச்சுங்க பட்டை கிராம்பு சேர்த்து எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சேர்த்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா, மட்டன் மசாலா, மிளகாய் தூளுங்க, மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துங்க நம்ம போட்டு ஒரு பெரட்டி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச தலைக்கறியை எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கினீங்கன்னா தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுங்க. இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு தலை நிற்காது போது இதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா தலை நிற்கும்னு சொல்லுவாங்க. இந்த மட்டன் மசாலா குழம்புக்கு அரைக்கிற மசாலா மட்டன் குழம்பு, தலைக்கறி குழம்பு, குடல் குழம்பு, மட்டன் குழம்பு, கிரேவி எல்லாத்துக்குமே மட்டன் ஐட்டத்துக்கு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.